அமைச்சர் பதவிக்கு நோ சொன்ன எம்ஜிஆர் அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள். 1967 தேர்தலில் திமுகவின் பிரம்மாண்ட வெற்றிக்கு முத்தாய்ப்பாய் அமைந்தது எம்ஜிஆரின் முகம்தான். அமையவிருக்கிற ஆட்சியில் எம்ஜிஆர் தான் பிரதான அமைச்சர்னு எம்ஜிஆர் ரசிகர்கள் மாறு தட்டிக்கிட்டாங்க. மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய எம்ஜிஆரை சந்தித்த ரசிகர்கள் தங்கள் ஆவலை தெரிவித்தாங்க. எடுத்த எடுப்பிலேயே நோ சொன்னார் எம்ஜிஆர். வந்திருந்த ரசிகர்களுக்கோ பெரும் அதிர்ச்சி. காரணம் என்னவென்று எம்ஜிஆரே சொன்னார். மந்திரி பதவிக்காக திமுகவில் பெரிய போட்டியே நடக்குது. அதில் நானும் பங்கெடுத்து யாருடைய விரோதத்தையும் வளர்த்து கொள்ள நான் விரும்பலை. இந்த மாதிரியான ஆர்வக் கோளாறால் பல தவறுகள் நடக்கலாம். இப்போதைக்கு எல்லோரும் என் நண்பர்கள். மக்களுக்கு நான் எதை செய்ய நினைக்கிறேனோ அதை அவர்களை வைத்து சாதிப்பேன். நமக்கான தருணம் வரும், அதுவரை பொறுத்திருங்கள் என தன் ரசிகர்களிடம் சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் தொலைநோக்கு பார்வையும் பொறுமையும் கண்டு திகைத்து நின்றார்கள் ரசிகர்கள்.